ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். இந்த நாளுக்குரிய வார்த்தையாகிய மன்னாவை எங்களுக்கு தேவரீர் நீரே பிட்டு தருவீராக. எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவே, நீ தந்த ஆண்டவரே கிறிஸ்துவின் ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களுக்கு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து உம்மை அழைக்கிறோம். தகப்பனை வருவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. தகப்பனை நீர் எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதியும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். தகப்பனை வருவீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் நீர் கொடாதவைகள் ஒன்றிலும் என்னிலிருந்து புறப்படாத வண்ணம், ஆண்டவரே என்னிலே இராத வண்ணம், ஆட்டுக்குட்டியானவரே உம்முடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே அவைகள் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் ஆண்டவரே, உம்முடைய வசனமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சாரமும் சத்தமும் அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் மன்னிப்பும் உம்முடைய பலனும் ஆண்டவரே என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு மாலை செய்தி நமக்கு கொடுத்து கொண்டு வர்ற வார்த்தை, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் ஒருவரே வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவரை அன்றி ஒன்றும் உண்மை இல்லாதது. அவர் ஒருவர் மட்டுமே உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ளவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போம் என்று அங்கே வசனம், மேல் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் பார்க்கிற வானமும் நாம் நிற்கிற இந்த பூமியும் அழிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கிற இந்த வானமும் நாம் நிற்கிற இந்த பூமியும் ஒரு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையாலே அது அழிந்து போகும். இது ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதன் மீது நம்பிக்கை வைத்து, இதிலே தங்கள் செல்வங்கள் என்று நம்பிக்கை வைத்து, இதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரம் என்று இருக்கிறவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் ஒரு காலத்தில் இது தகர்த்துவிடும். வானத்தின் மீது வைக்கிற நம்பிக்கையும் தகர்ந்து போகும். கர்த்தர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்றால் அது ஒரு நாளில் அக்கினிக்கு இரையாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அனுப்புகிற வார்த்தையின் அக்கினி கடந்து வரும்பொழுது இந்த பூமி இல்லாதபடி முற்றிலுமாய் அழிந்து ஒழிந்து போய் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். இங்கே அது சொல்லப்படலை, ஆனால் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உண்டாகும் என்று. அப்போ வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இதை சொல்லுகிறவரே கர்த்தர் தான். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இதில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வேத வசனத்தில் இதை சொல்லுகிறவரே கர்த்தர் தான் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை. அப்படி என்றால் நமக்கு அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் ஒருவேளை கடந்த காலங்களில் அல்லது பலருடைய வாழ்க்கையில் சிலது நிறைவேறாமல் போயிருந்தால் அது அவர்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தமாக அது அவர்களுக்கு நிறைவேறாமல் போயிருக்கும். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரையே சார்ந்து அவரை பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு அது தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது என்றால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தான் சொல்கிறார் அது நிறைவேறும் என்று. சொன்னவர் அந்த வார்த்தையிலே இருந்து, சொன்னவரோடு கூட நாம் இருந்து, அவர் நம்மோடு இருந்து இதை நிறைவேற்றி தருகிறார். இதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். இந்த வார்த்தை 7 முறை மண் குகையிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்கள் உள்ள வார்த்தை. 7 முறை மண் குகையிலே புடமிடப்பட்ட
சுத்த சொற்களான வார்த்தையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. ஆமாம், 7 முறை மண் குகையில் புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7 10. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. 10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை குறைவில்லாதது, அப்பழுக்கற்றது, சுத்தமானது, மகா சுத்தம், பரிசுத்தமானது. பரிசுத்தருடைய வாயிலிருந்து சுத்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அது. அது குறைவற்றது. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அது சத்தியம் உள்ள வார்த்தை. அது பேதையை ஞானியாக்குகிற வார்த்தை. அது நியாயமும் செம்மையுமாய் செய்யப்பட்ட வார்த்தை. அது புடமிடப்பட்ட வார்த்தை. அது என்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தை. அது உண்மையாய் இருக்கிற வார்த்தை. அது அது பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்க தேவ வார்த்தை. அது தேனிலும் தேன் கூட்டிலும் இருக்கிற தேனித்தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிற அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு வேதத்திலே நமக்கு அதை சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையானது ஒழிந்து போவது இல்லை என்று. என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இது நமக்கு இந்த வேதவசனம் மிக நன்றாக தெரியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை. மனமாற அவர் மனுஷன் அல்ல. மனமாற திருப்பி அவர் சொல்லும் போதெல்லாம் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுஷன் அல்ல அப்படின்னா பூமியில் இருக்கிற எந்த மனுஷரையும் குறிப்பிடுது. ஒரு மனுஷர் விடாதபடி அத்தனை பேரும் குறிப்பிடுது. அவர் ஒருவரே உண்மை உள்ளவர். தங்களை தேவர்கள் என்று சொல்லுகிற அவைகளும் பொய்யே. எல்லா தேவர்களுக்கும் மேலானவராய் உயர்ந்திருக்கிற உன்னதமானவராகிய உன்னதங்களின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் வார்த்தை மட்டுமே உண்மை உள்ளது. அந்த ஒரு வார்த்தை மட்டுமே உண்மை உள்ளது என்று. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே
தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவ்வளோதான். சாலமோனுக்கு கர்த்தர் கிபியோனிலே தரிசனமாகி சாலமோன் யாருன்னு தெரியும். சாலமோன் யாருன்னு தெரியும். சாலமோன் யாருடைய மகன்? தாவீதுடைய மகன். தாவீதுக்கு பல பிள்ளைகள் உண்டு, அதில் இவர் ஒருவர். சாலமோன் தாவீதுடைய மகன் இவர். அவருக்கு கர்த்தர் தரிசனமாகி கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். கர்த்தர் என்ன பேசுகிறாரு? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நீ என்ன விரும்புகிற, அந்த விருப்பம் என்ன, உன் உள்ளான மனதுக்குள்ளே இருக்கிற விருப்பம் என்ன என்பது யாருக்கு தெரியும்? உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற சர்வ வல்லம் உள்ள தேவனுக்கு தெரியும். சாலமோனுக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கேட்குறாரு, உனக்கு விருப்பம் என்ன என்னிடத்துல கேளு என்று சொல்லி. அப்பொழுது சாலமோன் பேச ஆரம்பிக்கிறார், கர்த்தரிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையாக உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்திருக்கிறீர். யாருக்கு? என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபையை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து, அந்த கிருபையை கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்கு காத்து, இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் யாருன்னா இவரை சொல்றார், கொடுத்துருக்கீங்கன்னு. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஜனங்க இவ்வளோ லட்சம் ஜனங்க இருக்கு, லட்சக்கணக்கான ஜனங்க, எண்ணிக்கையில் அடங்காது இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க கொள்ள எனக்கு அதுக்குரிய ஞானம் எனக்கு வேணும். நானும் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், போக்கு அறியாதவனாக இருக்கிறேன், ஏன்னா அவர்கள் நடுவில் இருக்கிறேன், எனக்கு இறங்குங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போது அவர் கேட்டதுபடியே அவன் கேட்டுக்கொண்டான். அப்போ கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. 10ஆம் வசனத்தில், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது, ஏற்ற விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால கர்த்தர் அவனோடு கூட சொல்கிறார், நீ நீடித்த நாட்களையும் வருஷங்களையும் அதெல்லாம் ஐஸ்வர்யங்களை இதெல்லாம் கேளாமல், அதில் சத்துருக்களுடைய பிராணனை இதெல்லாம் கேட்காம நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானம் எனக்கு வேணும். அதுதான் வேணும், எனக்கு ஞானம் வேணும். எனக்கு என்ன ஞானம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஞானம் எனக்கு வேணும் என்று கேட்டுக்கொண்டபடினாலே உன் வார்த்தையின்படி செய்தேன்.
செய்து. இந்த வார்த்தையின்படி இருக்கிற ஒரு வார்த்தை இருக்குது. யாத்ராகமன் புஸ்தகம் இல்லை எண்ணாகம் இந்த பகுதிகள் எல்லாம் வாசித்து பார்த்தால், உபாகத்தில் வாசித்து பார்த்தால், மோசேயின் இடத்துல கர்த்தர் பேசும்போது கர்த்தர் தான் ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்பார். மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது மன்றாடுவார். பிதாவின் இடத்துல மன்றாடுவார். மோசே மன்றாடுவார். அப்பொழுது கர்த்தர் சொல்வார், உன் வார்த்தையின்படி மன்னித்தேன் அப்படின்னு சொல்லுவார். உன் வார்த்தையின்படி, அது வேற, இது வேற. உன் வார்த்தையின்படி செய்தேன், உன் வார்த்தையின்படி செய்தேன், உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு என்ன செஞ்சிட்டேன்? உனக்கு நான் தந்துட்டேன். அவர் தந்துட்டேன்னு சொன்ன மாத்திரத்தில் அது அவனிடத்துல வந்துட்டுருக்கும். அவர் உனக்கு தந்தேன்னு, நான் உன் வார்த்தையின்படி செய்தேன்னு, உன் வார்த்தையின்படி செய்வேன்னு சொல்லலை, செய்தேன்னு சொல்கிறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உனக்கு செய்வேன் என்பது கட்டாயம் செய்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த நேரமும் செய்வார். செய்தேன் என்று சொன்னால் கொடுத்துட்டார். அவன் கேட்டதை கொடுத்துட்டார். இதை எவைகளினாலும் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் எதையும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அது தேவாதி தேவனிடத்தில் ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிற அவரிடத்துல தான் இருக்குது. அது யார்? அது யார்? கொலேசையர் இரண்டாம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் கிருபையாய் திரியேக தேவன் கொடுத்துட்டார். இப்போ அவர் அதை என்ன செய்துட்டார்? கர்த்தர் கிருபையில் வாங்கிட்டார். வார்த்தையில் உண்மை உள்ளவர் கொடுத்துட்டார். சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், அதே அடுத்த பகுதி தான். 6ஆம் அதிகாரம் 11, 12, 13. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால். ஒரு நிமிஷம், அப்படியே இதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இதே 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், எல்லாம் நீ கேட்டதை நான் தந்துட்டேன், ஆனால் நீ என்ன, அது ஒரு கண்டிஷனோடு தான் தராரு. முதல்ல கொடுக்குறாரு, ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறார். அதில் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறார். 14ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ நடக்கணும். கண்டிஷன் கொடுத்துட்டாரு. கேட்குற ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். வார்த்தையில் உண்மை உள்ளவர் கொடுத்துட்டார். ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிற, என்ன? உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ என்ன செய்யணும்? நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில்னா எங்கேயோ சறுக்க போறாருன்னு அர்த்தம். சரிக்கிறாதபடி, சிக்கிறாதபடி இருப்பதற்கு தான் நடப்பாயாகில். நடப்பாயாகில் அப்படின்னா, உன் வாழ்நாளை நான் என்ன செய்வேன்? உன் நாட்களே நான் நீடித்திருக்க பண்ணுவேன். நான் சொன்ன வார்த்தைகள் படியெல்லாம் உனக்கு எல்லாமே நடக்கும். அது நிலைச்சிருக்கணும்னா உன் தகப்பன் நடந்தது போல நீ என்ன செய்யணும்? நீ என்னுடைய கட்டளைகளையும் என் நியாமங்களை கை கொண்டு நீ நடக்கணும். அதில் நீ மனம் மாறி வழி விலகி போவாயானால் கர்த்தர் இருக்க மாட்டார். இங்கே 6ஆம் அதிகாரம் இங்கேயும் 12ஆம் வசனத்தில் சொல்றார், என்ன? நீ என் கட்டளையின்படி வாசிங்க. நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி
என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் மறுபடியும் சொல்ல போறேன், நீ கை கொண்டால். இந்த 3ஆம் அதிகாரத்துக்கும் 6ஆம் அதிகாரத்துக்கும் இடையில வருடங்கள் கடந்து போகிறது, வருடங்கள் வருடங்கள் கடக்கின்றன. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு, திரும்பவும் சொல்றாரு, நீ அப்படி கை கொண்டால். அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் சாலமோனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும், வருடங்கள் எத்தனை கடந்தாலும் அவர் எப்படி இருப்பார், எப்படி நடந்துக்குவார், எப்படி நிலைப்பார், நிற்பாரா நிற்க மாட்டாரா, என்ன ஏது எல்லாமே அப் டு பாட்டம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு சகலமும் நன்றாக தெரியும். வாசிங்க. நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி. பாருங்க, இங்க சொல்லார் பாருங்க, வார்த்தை என்ற வார்த்தை இங்க சொல்லப்படுகிறது. நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன வார்த்தை. உன் தகப்பன் இடத்துல நான் சொன்ன வார்த்தை சொல்லுவோம். உன் தகப்பனாகிய தாவீதின் இடத்துல நான் சொன்ன வார்த்தை உன்னிடத்தில் நிறைவேற்றி. எது? இந்த எருசலேம் தேவாலயத்தை கற்றதை குறித்து தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த தேவாலயம் கட்டப்படும், அது எப்படி இருக்கும், என்ன ஏது, அதன் குறித்த சகல மாதிரி பரலோகத்தின் அவர் வைத்திருக்கிற அந்த மாதிரியெல்லாம் அவருக்கு காண்பித்து அதற்குரியது எல்லாம் சகலமும் அது செய்யக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டியும் அவருக்கு எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் கரத்தில் கொடுத்துட்டார், தாவீது கரத்தில். ஆனால் உன்னை கொண்டு செய்யலை, உன் மகனை கொண்டு அதை செய்வேன். இது இவ்வளவும் உன்னை கொண்டு எல்லாம் ஏற்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், காமிச்சிட்டேன். ஆனால் இதை கட்டுவது உன் மகன் கட்டுவான் அப்படின்னு. நான் சாலமோனை கொண்டு நான் என்ன செய்வேன், கட்டுவேன், அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை, உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தைகளை உன்னிடத்தில் நிறைவேற்றி. 13 இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேல் கைவிடாதிருப்பேன் என்றார். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்றார். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே என்ன, உன் வார்த்தையின்படி செய்தேன். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் இல்லையா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் உன் வார்த்தையின்படி செய்தேன். என்ன, நியாயம் விசாரிக்கிறதுக்குரிய ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்துட்டார் என்று 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடி அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார் என்று. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவரா, உண்மை இல்லாதவரா? வார்த்தையில் உண்மை உள்ளவர், என்றைக்கும் சதா காலங்களுக்கும் உண்மை உள்ளவர் என்று. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14. 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13-14. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்படின்னா தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டாயிற்று. தேவனுடைய ஆலயம் இப்போ கட்டப்பட்டு இப்போ அதுக்கு பிரதிஷ்டை நடக்குது. ஆலய பிரதிஷ்டை நடக்குது. சபையார், ஜனங்கள், மூப்பர்கள் எல்லாம் அதுக்கு சேர்ந்தவங்க எல்லாம், மொத்த ஆசாரியர்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறாங்க, ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறார்கள். ஆசாரியர்களாலே நிற்கக்கூடாமல் தேவனுடைய மகிமை தேவாலயத்தை
நிரப்பெற்று என்று. இப்போ 6ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 1 அப்பொழுது சாலமோன், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி, ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறே யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும், என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு இந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி, கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதின்மேல் அவன் நின்று இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னார் 13ஆம் வசனத்தில், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களின்படி நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி நடந்து கொள்ளும்படி அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி என் ஜனமாக நான் உங்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேல் நடுவில் இருந்து என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன்னு சொன்னார் கர்த்தர். தாவீதுக்கு சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு 6ஆம் அதிகாரத்தில் சாலமோனிடத்தில் சொல்லுகிறார், நான் என் வார்த்தையை கட்டாயம் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். இப்பொழுது 2 நாளாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் 4ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் நிறைவேற்றினார். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அதே தகப்பன்தான், அதே தேவனும் அதே தகப்பனுமாய் இருக்கிறவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கட்டுவேன் என்று சொன்னதை கட்டுவார், செய்வேன் என்று சொன்னதை செய்வார். ஆமென். கொடுப்பேன் என்று சொன்னதை கொடுப்பார், தருவேன் என்று சொன்னதை தருவார், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதை ஆசீர்வதிப்பார், நன்மை செய்வேன் என்று சொன்னதை நன்மை செய்வார், சுகம் தருவேன் என்று சொன்னவர் சுகம் தருவார்,
சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். விடுவிப்பேன் மன்னிப்பேன் என்று சொன்னவர் மன்னிப்பார். இறங்குவேன் என்று சொன்னவர் இறங்குவார். இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர் இரக்கம் செய்வார். ஆமென். என் கிருபையும் என் தயவையும் உனக்கு தருவேன், அதை காண்பிப்பேன், நிரூபிப்பேன் என்று சொன்னவர் சொன்னபடியே செய்வார். என் வல்லமையும் மகத்துவத்தையும் காண்பாய் என்று சொன்னவர் சொன்னபடியே செய்து அதை நிறைவேற்றுவார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் அதிசயங்களை காண பண்ணுவார். அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னவர் சொன்னபடியே செய்வார். பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் சொன்னபடியே செய்வார். சொந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னவர் அது என்ன விதமாக அது அமைக்கப்பட்டு இருக்கிறதோ, அது அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, அதன்படியே அந்த அதிசயங்களை எல்லாம் அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணுக்கு முன்பாக வரும்படி செய்வார். அன்றைக்கு செய்த சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் அதே சர்வ வல்லமை உள்ள தேவன். அன்றைய காலகட்டத்தின் கிருபையின் காலத்தை காட்டிலும் நாம் வாழ்கிற இந்த கிருபையின் காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே மரித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்து உயிர்த்தெழுந்த புண்ணியத்தில் அதிகமாய் வாழ்கிற காலம். அவருடைய கிருபையின் மன்னிப்பின் இரத்தத்தினாலே நாம் படைத்து கொண்டிருக்கிறோம். பிதாவின் திருமைந்தனுடைய இரத்தத்தினாலே, தூய இரத்தத்தினாலே நாம் படைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். படைத்து கொண்டிருக்கிறோம். அன்றைய காலகட்டங்களை காட்டிலும் இது மிக சிறந்ததாக அவராலே, நம்மால் அல்ல, அவராலே சிறந்ததாக இருக்கிறது. ஆமென். அப்பொழுது சொல்லுகிறார் நிறைவேற்றினார் என்று. அப்போ அவர் எவைகளெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பேசியிருக்கிறாரோ, அவர் சொல்லி இருக்கிறாரோ, அவர் விளம்பி இருக்கிறாரோ, அவர் கட்டளையிட்டிருக்கிறாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதையெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் நிறைவேற்றுவாராக. அதை நிறைவேற்ற என் மேல் கிருபையாக இருங்க ஆண்டவரே, என்னை மன்னித்து என் மேலே கிருபையாக இருங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே. எந்த விதத்திலும் நீர் தருகிறது நீருக்கு நான் தடையாயிராதபடி, அடியான் தடையாயிராதபடி, அடியால் தடையாயிராதபடி, அடியானுடைய குமாரன் தடையாயிராதபடி, அடியானுடைய குமாரத்திகள் தடையாயிராதபடி, அடியானுடைய குமாரர்கள் தடையாயிராதபடி, ஆண்டவரே உம்முடைய இனத்தார் ஜனத்தார் தடையாயிராதபடி, சகோதர கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சகோதர சகோதரிகள் தடையாய் இராதபடி, விசுவாசிகள் தடையாயிராதபடி ஆண்டவரே தயவாய் மன்னியும். என் வாயின் வார்த்தைகள் கிரியைகள் நடக்கைகள் ஆண்டவரே உமக்கு மேலாக உயர்த்தினது சமமாக்கினது சகலவற்றையும் மன்னியும் என்று பெற்றுக்கொள்ளும் பரியந்தமும் மன்னிங்க, பெற்றுக்கொண்ட பிறகும் மன்னிங்க, பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் மன்னிங்கன்னு அவருடைய மன்னிப்பின் கிருபையின் இரத்தத்துக்குள்ளே மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது. நமக்கு மிகப்பெரிய எல்லையில்லாத ஒரு பாதுகாப்பு இருக்குது. அவருடைய இரத்தத்தின் மறைவுக்குள்ளே, அவருடைய பிழைவுண்ட மார்பகத்துக்குள்ளே நாம் எந்த காலத்துக்கும், வெறும் ஆபத்து காலம் மட்டுமல்ல, ஆபத்தில்லாத காலமாக இருந்தாலும் அவருடைய மன்னிப்பின் இரக்கத்தின் கிருபையின் அடைக்கலத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தால் தான் நல்லது. ஆமென். அந்த நல்ல தகப்பன் தனது கரத்தினால் அதை நிறைவேற்றினார் என்று சாலமோன் சொல்லுகிறார். 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அந்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றியிருக்கிறீர். ஆமென். நிறைவேற்றினீர். இந்நாளில் அதை நிறைவேற்றினீர். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே அவர் கரத்தினாலே அதை நிறைவேற்றினார் என்று சொல்ல வைப்பார். அவர் கரத்தினால் அதை நிறைவேற்றினார். அவர் வார்த்தையை கொடுத்தார், அவர் கரத்தினால் அதை என்ன செய்தார்? அநேக பிள்ளைகள் அநேக நன்மைகளை அற்புதங்களை தங்கள் வாழ்நாளிலே கர்த்தர் செய்திருக்கிறதை பார்த்திருக்கிறார்கள் இல்லையா? கர்த்தர் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, அதை கண்ணில் பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க. அதை கண்ணில் பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்த பிறகு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்க நிறையா. ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அதை செய்வார் என்று பிரசித்தப்படுத்தாதபடி தனக்குள்ளே அதை கர்த்தர் செய்வார் என்று சொல்லுகிறவர்கள் வெகு சிலராக தான் இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் பிறகு செய்துட்ட பிறகு அந்த காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுற காரியம் ஒரு பெரிய விசேஷம் கிடையாது. இருந்தாலும்
கர்த்தர் உண்மையாகவே அவர் சொன்ன வார்த்தை நான் நம்பினேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு அதை செய்தார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் பார்க்குற காரியம் எல்லாமே வெட்கத்துக்குரிய காரியமாக இருக்குது, அவமானத்துக்குரிய காரியமாக இருக்கிறது, தலைகுனிவுக்கான காரியமாக இருக்கிறது, மிகவும் கேவலப்படத்தக்க விதமான ஒரு விதத்தில் இருக்குது எல்லாமே பார்க்கிறதற்கு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால், எதுக்கு காத்திருக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறாமல் போவதில்லை. அதான் அர்த்தம். எதுக்கு காத்திருக்கிறோமோ அவர்கிட்ட, நம்மை சிருஷ்டித்த நமக்காக ஜீவனை தந்தவராகிய, ஜீவனை தரித்து மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலசுபாத்தில் நமக்காக அனுதினமும் பரிந்து பேசுகிற ஏசப்பாவுனுடைய வேலைக்காக, நேரத்துக்காக காத்திருக்கிற அவரவருக்கு சொல்லப்படுகிற வார்த்தையானது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால், அவர் சொன்ன வார்த்தை நமக்கு நிறைவேறாமல் போகிறது கிடையாது, நிறைவேறிதான் ஆகும். ஆமீன். அது நிறைவேறும் போது அவர் சொன்னதை தமது கரத்தினாலே இந்நாளிலே அவருக்கு குறித்திருக்கிற அந்த நாளை மனதிலே வைத்துக்கொண்டு, அந்த நாளை அவர் வைத்திருக்கிறார், அதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் நிறைவேற்றுகிற அந்த நாளிலே எனக்கு தேவன் சொன்னபடி என்ன செய்தார்? நிறைவேற்றினார் என்று. ஊரா சொல்றதுக்கு இல்லை, நிறைவேற்றினார் என்று நான் தேவனிடத்தில், நான் தனியாய் தேவனிடத்தில் எனக்கு அதை என்ன செய்துட்டார்? கர்த்தர் சொன்னபடி நிறைவேற்றி தந்துட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி. அப்போ சொல்கிறார், அது சொல்கிற சபை எல்லோருக்கும் முன்னாடி சாலமோன் ராஜா சொல்லுகிறார். மொத்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்கிறார். முழங்காலில் இருந்து சொல்கிறார், 16ஆம் வசனத்தில் இருந்து. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாய பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியேனும் உமது ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவனும் தன் அயலானுக்கு குற்றம் செய்யாதிருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாக வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனுக்கு நீதியை சரிக்கட்டவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், பரலோகத்திலிருந்து தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமும் ஆகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து
தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிறதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும் எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தின் எவனானாலும் தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாக செய்து பலன் அளிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதியில்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய புயத்தின் நிமித்தமும் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்திற்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்கள் சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போயிருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமலும் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். ஆமாம், இவ்வளோ ஜபம் பண்ணுறார் சாலமோன். என்னென்ன விதங்களில் ஆலயத்தில் இருந்து இப்படியெல்லாம் என்னென்ன விதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறார். நஷ்டம், கஷ்டம், துன்பம், வேதனை, சிறையிருப்பு, வியாதி, படுக்கை, மரண காரியங்கள், என்ன சிறையிருப்பு, விதத்துக்கு விதம் சொல்கிறார். என்னென்ன விதங்களெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டு கேட்குறாங்களோ
உம்மை நோக்கி உம்முடைய ஆலயத்திலிருந்து நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவங்களுடைய விண்ணப்பின் சத்தத்தை கேட்டு அவங்க தங்கள் பாவங்களை உணர்ந்து, தங்கள் அக்கிரமங்களை உணர்ந்து, தங்கள் மீறுதல்களை உணர்ந்து, தங்கள் நடக்கைகள் செயல்களை எல்லாம் உணர்ந்து, தங்கள் வாயின் வார்த்தைகளை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்து, எங்களை மன்னிய ஆண்டவரே, எங்களை மன்னித்து இறங்கி எங்களை மீட்டு விடும், எங்களை விடுவித்து விடும், எங்களை ரட்சித்து விடும், எங்களை தப்புவியும், எங்களை காப்பாற்றும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவரீர் நீர் இறங்கும். ஆண்டவரே, நீர் சொன்ன ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லிட்டீர் என்று சொன்னால், ஒரு வார்த்தையை சொல்லிட்டீர் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் 17ஆம் வசனம் 2 நாளாகவும் 6:17 சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. நான் இவ்வளோ பெரிய ஆலயமாக கட்டியிருக்கிறேன், அந்த ஆலயத்துக்குள்ளே நீர் அடங்கியிருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் வானம் கொள்ளாதவர், பூமி தாங்க மாட்டாதவர், அவ்வளோ பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். அண்ட சராசரங்களை காட்டிலும் பெரியவர், சிருஷ்டித்தவர் பெரியவர். அவைகளை காட்டிலும் அவருக்கு போய் எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டி, அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதனால் கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுவதில்லை என்று நிருபங்களில் பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ உள்ளமாகிய ஒவ்வொருடைய மனதிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உள்ளமாகிய உள்ளான மனிதனுக்குள்ளே, உள்ளான மனதுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவ்வளோ பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன் வார்த்தையாய் உள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், வேண்டுதல் செய்கிறார்கள். ஆண்டவரே, அன்றைக்கு ஏறெடுத்த இதை காட்டிலும் விலையேற பெற்ற உன்னத ஜபம் யோவானில் இருக்குது. யோவான் 14, 15, 16 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் கர்த்தராகிய தேவன் அதில் ஏறெடுத்திருக்கிற ஜபம் இதற்கு இணையாய் வராது. அதனுடைய அளவு வேறு. உன்னதமான தகப்பன் ஏறெடுத்திருக்கிற ஜபம் வேறு. ஆனால் இந்த ஜபத்தை இவர் ஏறெடுக்கிறார், சாலமோன் ராஜா ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் இறங்கி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இந்த வியாதி சுகமாகும்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை நீங்கிரும்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த வியாகுலம் நீங்கிரும்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்னொன்று ஒவ்வொரு காரியத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தையின்படியே செய்திருவீங்க. அதை நம்புகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை செய்திருவீங்க. நம்பாத பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கு அதிக காலதாமதம் ஆகும். நம்புகிற பிள்ளைகளுக்கு சற்று காலதாமதமானாலும் அந்த காலதாமதம் அவர்களை பொன்னாக விளங்க செய்வதற்காக தான் இருக்குமே தவிர அவர்களை அதிக கஷ்டத்துக்கு மீண்டும் கொண்டு போகிறதுக்காக இருப்பதற்காக அல்ல. எல்லாவற்றுக்கும் முடிவில் அவருடைய பரிசுத்த நாமம் மகா மகிமைப்படும்படியாய் செய்து விடுவார். அதனால் சொல்கிறார், இதை நீங்கள் செய்திருங்கப்பா, இதை செய்திருங்கப்பா, இதை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திர பலியிலும் அப்படி தான் கேட்டுக்கிட்டே கிடக்கிறோம். தகப்பனே பார்ப்பதற்கு அது ஒன்றும் ஏற்றுக்கொள்ளாதது போல, தேவன் அங்கீகரிக்காதது போல, தேவன் அதன்படி செய்யாதது போல, தேவனுடைய பட்டயம் போய் செய்யாதது போல, தேவனுடைய அக்கினி போய் செய்யாதது போல தெரியுது. அது எல்லாமே செய்து முடிச்சிருக்கும். அது எல்லாமே செய்து முடிக்கும். அது அவருடையது, செய்து முடிக்கும். அவர் நாமத்தினாலே நம்மை தாழ்த்தி அவரிடத்துல கேட்க வேண்டியதான் நம்ம கேட்கறது. செய்கிறதெல்லாம் அவர், கிரெடிட் எல்லாம் அவருக்கு, நமக்கல்ல. கிரெடிட் அத்தனையும் அவருக்கு. அத்தனை கிரெடிட்டும் யாருக்கு? கர்த்தருக்கு. கர்த்தருடைய உன்னத நாமத்திற்கே அத்தனை கிரெடிட்டும் அவருக்கே உரித்தாவதாக, அவருக்கே உரியது. அப்போ சாலமோன் இங்கே கேட்குறாரு, ஒன்றும் கேட்குறாரு. கடைசியாக கடைசியாக சொல்கிறார் 6ஆம் அதிகாரத்தில் கடைசியில் 41 அதில் சொல்கிறார், 40 இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதாக. 41 தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்திலிருக்கு தேவரீர் உமது வல்லமையை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். வாங்க, இதை செய்ய வாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வாங்க. வருவேன்னு சொல்லியிருக்கீங்களே வாங்க. ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கீங்களே வாங்க. கொடுமையான இந்த பஞ்சத்திலேருந்து எங்களை மீட்டெடுக்க வாங்க. இந்த கொடுமையான வறுமையிலேருந்து எங்களை மீட்டெடுக்க வாங்க. கொடுமையான இந்த சத்ருவின் பிடியிலிருந்து எங்களை மீட்டெடுக்க எங்களை வாங்க. எங்களை நாங்களே அறியாமையில் பிடித்திருக்கிற பிடியிலேருந்து எங்களை விடுவிக்க வாங்க. எங்களுடைய அறியாமையிலேருந்து எங்களை விடுவிக்க வாங்க. ஆண்டவரே வாங்க. எவைகளெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்குமோ அவைகளிலிருந்தெல்லாம் எங்களை ஆண்டவரை விடுவிக்க நீங்கள் வாங்க. கட்டுகளை அறுக்க வாங்க. சங்கிலிகளை முறிக்க வாங்க. அடிமைத்தன நுகங்களை முறிக்கிறதுக்கு வாங்க. சிறையிருப்பை திருப்பி தெற்கு வெள்ளத்தை எங்க முன்பு பிள்ளைங்க பக்கமா திருப்ப வாங்க. ஆண்டவரே வாங்க. எங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி
வாங்க எங்கள் துக்கத்தை எடுத்து போட வாங்க, எங்கள் வேதனைகளை எடுத்து போட வாங்க, எங்களுடைய அங்கலாய்ப்புகளை எடுத்து போட வாங்க, எங்கள் புலம்பலை மாற்றி போட வாங்க ஆண்டவரே, எங்களுடைய உபத்திரவங்களை நீக்கி போட வாங்க ஆண்டவரே, எங்கள் சரீர பாடுகளை எடுத்து போட வாங்க, எங்கள் மனதின் பாடுகளை எடுத்து போட வாங்க. கொடிய அவமானத்தின் மேல் சொல்லி எல்லையில்லாத அவமானங்களையும் கண்ணீரையும் சந்திக்கிறோம். அதை எங்களை விட்டு நீங்கள் வாங்க ஆண்டவரே. எங்களுக்காக அவமானத்தை எல்லாம் சிலுவையில் நீங்கள் சுமந்தீங்களே, நீங்கள் சுமக்காததா? நீங்கள் படாத அவமானமோ? அத்தனை அவமானமோ. நீங்கள் படுவதற்கு நியாயமே இல்லை. பாவம் இல்லாதவர் நமக்காக பாவம் ஆனார். நாம் பாவம் செய்தவர்கள், அவர் பாவம் இல்லாதவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும், எல்லா அழுக்கையும், நோயும், பிணியும் அத்தனையும் சிலுவையில் சுமந்து நம்மளுடைய அத்தனை துர்நாற்றத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக கரைப்பட்டு பரிசுத்தர் கரைப்பட்டார். ஆனால் அந்த பரிசுத்தராலே நம் கரை நீங்குகிறது. நம் பாவக்கரைகள் அவராலே, அவர் மன்னிக்கிறதுனாலே நீங்குகிறது. அவர் அக்கினினாலே ஸ்புடமிடப்பட்டு களிம்புகள் எல்லாம் நீங்கி சுத்த பொன்னாகிறது. அந்த சுத்த பொன்னாகிய 7 முறை மண்குகளை புடமிடப்பட்டு அவருடைய வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்குது, வேதத்தில் எழுதப்பட்டு இருக்குது. தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் சொல்லப்படுகிற அவருடைய நல் வார்த்தைகள், அவரிலிருந்து புறப்பட்டு வருகிற, அவர் ஆவியில் புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மெய்யென்று விளங்குவதாக. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மெய்யென்று விளங்குவதாக. நம் ஒவ்வொருவரிலும் மெய்யென்று கர்த்தருடைய நாமத்தினாலே விளங்குவதாக. அப்போ இதிலிருந்து விடுங்க, இந்த கொடுமையிலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. தாங்க மாட்டாத இரவும் பகலும் வடிக்கிற அந்த கண்ணீரிலிருந்து விடுவீங்க. எங்களுடைய இல்லாமையிலிருந்து, ஏழாமையிலிருந்து, முடியாமையிலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. விடுவீங்க. செய்வினை மந்திர சூன்யத்திலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. பொல்லாதவருடைய அதிகார கட்டுகளிலிருந்து எங்களை விடுவீங்க. சகலவற்றிலிருந்தும் விடுவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையின்படி செய்யுங்க, உங்கள் வார்த்தையின்படி செய்யுங்க என்று சொல்கிறார். 41ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்திலிருந்து தேவரீர் உம்முடைய வல்லம் விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. உம்முடைய பரிசுத்தவான்கள் எதிலே மகிழ்வார்களாக? நன்மையிலே மகிழ்வார்களாக. நன்மையாகிய கர்த்தரிலே மகிழ்வார்களாக. 42. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை என்ன செய்திராதீங்க? புறக்கணியாம நம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபையை நினைத்தருளும் என்றான். அவைகளை நினைத்தருளும் என்றான். ஆண்டவரே, நினைச்சிருங்க. என் தகப்பனுக்கு நீங்கள் அப்படி செய்துங்க, எனக்கு என்ன செய்யுங்க. இதோ ஆலயத்துக்கு வந்திருக்காங்களே அத்தனை பிள்ளைங்க, அவங்க அத்தனை பேருக்கும் இறங்கி செய்திருங்க. இதோ உங்களோட சமூகத்தில் முழங்கால் பட்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே, அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் எங்களை தயவாய் என்ன செய்திருங்க, மன்னிச்சு மனம் இறங்கி இந்த நாளிலே, இந்த வேளையிலே உங்களுடைய கரத்தின் வல்லமையை விளங்க பண்ணுங்க. உங்கள் கரத்தின் வல்லமையை விளங்க பண்ணுங்க. உங்கள் வார்த்தையின் உண்மையை விளங்க பண்ணுங்க. உங்கள் மகத்துவத்தை விளங்க பண்ணுங்க. உங்கள் பராக்கிரமத்தை விளங்க பண்ணுங்க. உமது வலது கரத்தினாலே செய்கிற அதிசயங்களை செய்து எங்களை எல்லாருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. வெட்கத்தை வேரோடு உரிந்து போடுங்க. வெட்கமான அத்தனை நிலைமை, சூழ்நிலைகள், கொடுமையை மாற்றி போட்டு ஆண்டவரே, மிகுந்த வெளிச்சத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிழ்கிற வெளிச்சத்தில் வாழ கிருபை செய்யுங்க. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை நமக்கு அருளி செய்வாராக. ஒவ்வொருவருக்கும் அருளி செய்து சர்வாங்க சுகமும் தீர்க்க ஆயுசையும் தந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகா மகிமைப்படுத்துவாராக. நம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவாராக. ஒரு சத்ருவும் கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லைகளிலே எங்கும் காணக்கூடாதபடி கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போடுவாராக. ஒரு சத்ருவும் சாத்தானின் சேனைகளோ ஒன்று கூட இராதபடி, சர்பத்தின் சேனைகள் ஒன்று கூட இராதபடி, தேவ சேனைகளுக்கு விரோதமாக இராதபடி வேரோடு கர்த்தர் அழித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த நாளிலும் வேளிலும் ஆண்டவரே, தேவரீருக்கு மகா கிருபையும் இரக்கமும் தயவும் பலனையும் தந்து ஆண்டவரே, மன தைரியத்தையும் தந்து உத்வேகத்தையும் தந்து ஆண்டவரே, உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இந்த நாளின் மாலை ஆராதனையை நடக்கும்படி
தேவரீர் பாராட்டியிருக்கிற மேலான கிருபைகளுக்காக கோடான கோடி 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் சகலவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் கோடான கோடி நன்றி 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 தகப்பனே. தேவரீர் உமது கரமே ஆண்டவரே இந்த நாளின் வேளையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் லைவிலை கலந்து கொண்ட பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதித்த மேலான தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் எங்களுக்கு முடிசூட்டி கர்த்தர் எங்கள் தகப்பன் நல்லவர் 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 சர்வ வல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் வேளையிலும் இனி வரக்கூடிய நேரங்களிலும் காலங்களிலும் நாங்கள் ருசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை எல்லா மனமடிவுக்கும் மன நோவுகளுக்கும் மன துக்கங்களையும் எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரே நீர் தருகிற விடுதலையில நீர் தருகிற மன்னிப்பின் இரக்கத்தின் கிருபையின் விடுதலையினாலே நாங்கள் மகிழத்தக்கதாக உம்மிலே மகிழத்தக்கதாக உம்மிலே மறைந்து உம்முடைய சித்தம் மட்டுமே செய்து வாழ்ந்து கொண்டிருக்கத்தக்கதான கிருபையை தந்து எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை பங்கு பெற்ற லைவில் பங்கு பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே அல்லேலூயா உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.